ஸோ ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்க்கு என்னென்ன எசென்ஷியல்ஸ் என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கணும் கமெண்ட்டில் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொன்னாலே வந்து அங்கே முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் ஏம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த ஒயிட் கோட் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் டு பை இன் மெடிக்கல் காலேஜ். ஃபஸ்ட் இயர் எசென்ஷியலில் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறது வந்து அந்த ஒயிட் கோட் அப்படிங்கிறது தான். பட் இது நீங்கள் பிஃபோர் ஜாயினிங் த மெடிக்கல் காலேஜே வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவ்வளோ அவசரம் இல்லை. ஸோ ஆஃப்டர் ஜாயினிங் த எம்பிபிஎஸ் காலேஜில் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷாப்லேயே வந்து அந்த எசென்ஷியல் திங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து போன் செட் ஃபார் அனட்டாமி. ஸோ அனட்டாமிக்கு வந்து போன் செட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஹியூமன் பாடி என்டையராக வந்து படிக்க போகிறோம், போன் மசில் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ இந்த போன் செட் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தங்களும் ஒரு செட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அப்படி வாங்கினாலும் வாங்கலாம், அது உங்களோட இண்டிவிஜுவல் திங்கிங் தான். பட் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரூம்மேட்ஸ்க்கு ஒன்று இல்லைனா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு போன் செட் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து அனட்டாமிக்கு டிசெக்ஷன் கிட் வந்து இருக்கும். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி ஃபிசியாலஜி கிட்டும் வந்து இருக்கும். அந்த ப்ராக்டிகலுக்கு பயோகெமிஸ்ட்ரிக்கு அந்த ப்ராக்டிகல் கிட் வந்து இருக்கும். ஸோ இது மூணுமே மெடிக்கல் ஷாப் வந்து ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லையும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைம் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. அண்ட் ஹிஸ்டாலஜி பென்சில் அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அனட்டாமியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாலஜி அப்படிங்கிற ஒரு தனி செக்மெண்ட்டும் வந்து அங்கே இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்டாலஜி பென்சில் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். ஸோ அதுவுமே அந்த மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ அப்புறம் செத்தஸ்கோப், ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அதுவுமே அந்த மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ பிஃபோர் ஜாயினிங் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம், அது உங்களோட ஓன் பர்சனல் தான். பட் நீங்கள் வந்து காலேஜில் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ காலேஜோட எம்பலம் வந்து அந்த ஒயிட் கோட்டில் இருக்கும். ஸோ அதுக்காண்டி நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குறத வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி புக்குக்கு இப்போ நான் ஒரு சஜஷன், ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அஸ் வெல் அஸ் பெஸ்ட் புக் ஃபார் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அதை நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த புக்ஸ் பை பண்ணுறது பெட்டர். ஸோ அனட்டாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து ஸ்டாண்டர்டான புக் அப்படின்னா அது கிரேஸ் அனட்டாமி தான். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து படிக்கணும், யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு படித்தா மட்டும் போதும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தீங்கன்னா பெஸ்ட் புக் வந்து விஸ்ராம் சிங் இல்லைனா பிடி சௌராசியா, ரெண்டுத்தில் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணலாம். இதே ப்ராக்டிக்கலுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ கனிங்கம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அனட்டாமியோட புக். மோஸ்ட்லி எல்லா மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜ்லையுமே இந்த புக்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ அங்கே ப்ரொஃபஸர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புக் வாங்குறது பெட்டர். ஹிஸ்டாலஜி டெக்ஸ்ட் புக் பை இண்டர்பர் சிங் அப்படிங்கிற ஒரு புக் வந்து இருக்கும். அண்ட் எம்ப்ரியாலஜிக்கும் நீங்கள் விஸ்ராம் சிங்லேயே வந்து எம்ப்ரியாலஜி புக் இருக்கும். ஸோ அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஜிகே போல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் லாஸ்ட் 1 மந்த் பிஃபோர் த எக்ஸாம் நான் வந்து இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், லேட்டாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் செம்பிளிங்கம் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்களா இருந்தால் ஜிகே பால் இஸ் பெட்டர். அண்ட் தேர்ட் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வாசுதேவன். ஸோ இந்த புக் தான் வந்து ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய புக். நீங்கள் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு நோட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஜம்புல்கர் நோட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிசெக்ஷன் லேப்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி க்ளவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் க்ளவுஸ் ஆஸ் வெல் அஸ் மாஸ்க் செட். ஸோ இதெல்லாம் நீங்கள் செட்டாக வந்து வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டிசெக்ஷன் கிளாஸுக்கே வந்து செப்பரேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பாக்ஸ், க்ளவுஸ் பாக்ஸ் அஸ் வெல் அஸ் மாஸ்க்குமே நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ மற்றபடி ரெக்கார்டு எல்லாமே வந்து அந்த மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த டைம்லேயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். காலேஜில் வந்து அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு 15 days அந்த ரேஞ்சில் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடக்கும். ஸோ அந்த டைம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ அந்த ஷாப் வரப்போது எந்த டைம் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். எல்லாமே காலேஜ் வந்துட்டு கிளியராக ஸ்டாஃப்ஸ் ஆர் ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குறது பெட்டர். அவசரப்பட்டு எதுவுமே வந்து வாங்க வேண்டாம். ஸோ வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.